We are going to hear another testimony from Sister Vimala Jesudasan from Chennai, and Mr. Ebenezer also will come. I'll briefly tell what has happened. She was admitted in the hospital and vomiting blood. She already had cancer. Another body part cancer has developed in the intestines. She called me for prayer. என்னை ஜெபத்திற்கு அழைத்த பொழுது I saw the boil in the intestine in a particular place. I just told her, உங்களுக்கு கட்டி இங்கே இருக்குன்னு. அவங்க எனக்கு சொன்னேன். ஆமாம், நாங்கள் கட்டி இருக்குன்னு சொல்கிறது எல்லாம் சொல்லலாம், ஸ்கேன் மிஷின் கூட சொல்லும். ஆனால் இருக்கிற கட்டி மறையும்னு சொல்லி டாக்டர் சொல்ல முடியாது, கம்பவுண்டர் சொல்ல முடியும். When I was praying, I prayed, Lord, I disintegrate and pulverize the boil that is there into molecules. அது செதறிடுச்சு, குண்டு வெடிச்சு செதறின மாதிரி துகளா செதறி அப்படி 4 திசைக்கும் போயிடுச்சு. The prayer was about 60 seconds. நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் 60 செகண்ட் தான். நம்ம கம்பவுண்டர் டாக்டருக்கு சொன்னபடி செய்கிறது. அவங்களுக்கு உள்ள மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் அவங்களே சொல்லுவாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு சங்கீதம் 50:15 சொல்லப்பட்டபடி நான் அவரை கூப்பிடும்போது அவர் விடுதலை பண்ணதுனால மகிமைப்படுத்துறதற்காக இந்த இடத்துல நிற்கிறேன். 1991 வருடம் பிரஸ்ட் கேன்சர் வந்து அது ரொம்ப முத்தி போனதுனால அது 3rd ஸ்டேஜ்னு சொன்னாங்க. 2 மேஜர் ஆப்ரேஷன்ஸ் செய்தாங்க. செய்துட்டு இப்போ என்னை எவ்ரி 6 months கீமோதெரப்பி எல்லாம் எடுத்தேன். அதுக்கப்புறம் எவ்ரி 3 months வந்து செக்கப்புக்கெல்லாம் வரணும் அது இதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த 20 years 1991 ஜூலையிலேருந்து இது வரைக்கும் நான் ஒரு தடையும் அங்கே எந்த மெடிக்கல் செக்கப்புக்கும் போகவும் இல்லை, எந்த மெடிக்கேஷன் எடுக்கவும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இதை குறித்து நான் அடிக்கடி சாட்சியெல்லாம் சொல்லி வந்தேன். ஆனால் இந்த வருடம், இந்த 20 வருடங்களுக்கு அப்புறம் இந்த ஜூலை மாதம் ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நான் இரத்த வாந்தி எடுத்து உணவை விழுங்கவும் முடியவே இல்லை. நான் மருத்துவமனையில் நான் அனுமதிக்கப்பட்டேன். அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் வாந்தியெல்லாம் இரத்த வாந்தியை நிறுத்துறதுக்குரியதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்த நாள் அவங்க வந்து எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்க்கும்போது ஒரு இரத்த கட்டி ஃபுட் பேசேஜில் கீழே எங்கேயோ இருக்கிறதா சொன்னாங்க. அந்த இரத்த கட்டினால் எங்களுக்கு பிளட் பேங்க் இங்கே இல்லை, அது தொட்டாலே அது ப்ளீடு பண்ண ஆரம்பிச்சிடும். இன்டர்னல் ப்ளீடிங் வந்து எப்படின்னாக்கா அதை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப ஆபத்தானது. அதனால நீங்கள் வந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணுன்னு சொல்லி இன்னொரு மருத்துவமனைக்கு எங்களை அனுப்பி வச்சாங்க. அங்கேயும் அடுத்த நாள் எண்டோஸ்கோப்பி எடுக்கும்போது ஒரு கட்டி இருக்கிறது தெரிய வந்தது. அது வந்து டியூமராக இருக்கலாம், கேன்சரஸ் டியூமராக தான் இருக்கும் டாக்டர் நிச்சயமாக சொன்னார். அவர் வந்து என்னத்துக்கு அப்படி நினச்சாருன்னா, முதலாவதே கேன்சர் பேஷண்ட், ஏஜ் வேறு ஆயிடுச்சு, அதனால நிச்சயமாக எனக்கு சொல்ல முடியும்னு சொன்னார். அதனால அடுத்த எண்டோஸ்கோப்பியில் பயாப்சி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதை குறித்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். வருத்தப்பட்டுட்டு நான் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு சில பேர்கிட்ட கேட்டேன் என்ன நடக்கும். எல்லாம் சொன்னாங்க, திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி சீரியஸ், இது இன்டர்னல் ப்ளீடிங் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ நான் யோசித்துட்டு உடனே ஜீவக்குரல் நான் ரெகுலராக பார்க்குற பழக்கம் உண்டு. ஜீவக்குரலில் நிறைய பேர் சாட்சி சொல்கிறதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கும். அதனால அந்த டைமில் நான் ஒரு தடவை பாஸ்டர் விக்டர் ஞானராஜ் அவங்களுடைய செல்ஃபோன் நம்பரை எழுதி வச்சுருந்தது நினைவு வந்தது. அன்றைக்கு ராத்திரி நான் அவரை உடனே கூப்பிட்டு நான் ஜெபிக்கும்போது பாஸ்டர் சொன்னாங்க, அந்த கட்டியை நான் வந்து ஒரு பிளாக் ஏதோ ஆரம்பிக்கும் முன்னால் நான் பார்க்குறேன், அந்த கட்டி லெஃப்ட் சைடில் இருக்குது, அது எந்த இடத்துல இருக்குதுன்றத இவ்வளோ இன்ச் உயரம் அதெல்லாம் கூட கரெக்டாக சொன்னாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அது உடையிறத பார்க்குறேன், இட் இஸ் broken into molecules, அது வந்து எல்லா திசையிலையும் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்டர்ன் சிதறடிக்கப்பட்டாச்சு, இப்போ அது ஒன்றுமே இல்லை, இயேசுவின் ஜீவன் உனக்குள் இறங்குகிறது என்று சொல்லும்போதே I could feel something is happening inside me. அது உள்ளே இறங்கிட்டு இருக்கிறதும் எனக்கு என்னமோ ஒரு மாறுதல் ஏற்படுகிறது என்னால் உணர முடிந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டேன். நிச்சயமாக விடுதலை பெற்றேன் என்கிற நம்பிக்கையை பெற்றுக்கொண்டேன். அதுக்கு அடுத்த நாள் எண்டோஸ்கோபி அண்ட் பயாப்சி. அப்போ நான் டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டர் எனக்கு இப்போ ஒன்றுமே இல்லை, ஐ எம் ஹீல்டு அப்படிலாம் சொன்ன உடனே அவர் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அவர் சொன்னார், நான் தான் டாக்டர், என்கிட்ட நீ என்ன பேசுகிற, நான் எனக்கு தெரியும் 90% நீ வந்து
கேன்சர் உனக்கு திரும்ப வந்துருச்சு, ஐ எம் வெரி ஷுவர் அபவுட் இட். அப்போ நான் மனசுக்குள்ள அறிக்கை விட்டுக்கிட்டேன், இன்னொரு 10% அந்த பக்கம் இருக்கேன்னு நினச்சி பார்த்துக்கிட்டேன். அது பாட்டு கத்திர ஸ்தோத்திரிச்சேன். அந்த நேரத்தில் ஜெபிச்சேன், டாக்டருக்காகவும் ஜெபித்தேன். அவருடைய டெசிஷன் இதில் இருக்கக்கூடாது, கிறிஸ்துவருடைய டெசிஷனே அதில் எடுக்கப்படட்டு, அப்பா வாங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் டாக்டர் இருந்தார், ரைட் சைடில் கிறிஸ்து இயேசு நின்று கொண்டு இருக்கிறத நான் கண்டேன். நிச்சயமாக நல்ல முடிவு தான், ஒன்றுக்கும் நான் கவலைப்பட அவசியமில்லை என்பதை உணர்ந்து கொண்டேன். அவர் தேடி தேடி பார்க்குறாரு எண்டோஸ்கோப்பியில், டியூமரோ கட்டியோ என்னவோ அது எங்கே போச்சுன்னே அவருக்கு தெரியல. அவர் தேடி தேடி பார்த்துட்டு பயாப்சியை செய்ய முடியவில்லை. அதனால் அன்றைக்கு பயாப்சி செய்யப்படலை. அடுத்த நாளே அவர் நீங்கள் பெட் ஸ்கேனுக்கு போனோம், ஏன்னா அது நிச்சயமாக சொல்லும் உங்களுக்கு கேன்சர் எங்கே இருக்குன்ட்டு. அதனால சிடி ஸ்கேன் பெட் ஸ்கேனுக்காக அனுப்புனாங்க. அந்த ரிசல்ட்லேயும் எனக்கு நல்ல முடிவே வந்தது. கர்த்தர் என்னோடு இருந்தார், என்னை வழி நடத்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம். சர்ஜரி இல்லாமல் இந்த பிக்சரில் எண்டோஸ்கோபி ரிசல்ட்டில் கேன்சர் பாயில் இஸ் தேர். இன் திஸ் பிக்சர் they have taken 3 or 4 times but there is no boil. She is absolutely healed from cancer. God bless you. One side the earthly physician, on the other side the heavenly physician who healed her. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஒரு தானாதிபதியின் வார்த்தைகள் அவனுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல. அவன் தான் எந்த ராஜ்யத்தை பிரதிநிதியாக வந்திருக்கிறானோ அந்த ராஜ்யத்தின் கான்ஸ்டிடியூஷன் படிதான் பேச வேண்டும். சொந்த கருத்துக்களை தானாதிபதி என்றுமே சொல்ல முடியாது. நாங்களும் ஆண்டவருடைய வசனத்தை தான் சொல்லுகிறோம். தானாதிபதியின் வார்த்தைகளுக்கு அதிகாரம் உண்டு. நோயை பார்த்து இயேசுவின் இணையற்ற நாமத்தில் நோயே நான் உன்னை கடிந்து கொள்கிறேன் என்று சொன்னால் நோய் உங்களுக்கு கீழ்ப்படியும். குவாண்டம் பிரேயர் என்று நோய்க்கு காரணமான அடிப்படை சபடாமிக் பார்ட்டிகல்ஸோடு பேசும் அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் மெல்கிசேதேக்கின் அபிஷேகத்தை பெற்று தானாதிபதிகளாக ஒப்புரவாக்கும் போதனையையும் ஒப்புரவாக்கும் ஊழியத்தையும் பெற்றவர்களாக இருந்தால் உங்கள் வார்த்தைகளுக்கு அசாதாரண பரலோகத்தின் அதிகாரம் இருக்கிறது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பிரசங்கியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. Where there is the word of the king, there is authority. எங்கே ராஜாவின் வார்த்தை இருக்கிறதோ அங்கே அதிகாரம் இருக்கிறது. தானாதிபதியாகிய ராஜாவாகிய நாம் பேசும் வார்த்தைகளுக்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் திருசபையின் சரித்திரத்தை வாசித்து பார்த்தால் இந்த வசனத்துக்காக எத்தனையோ பேர் ஜீவனை விட்டார்கள். பரலோக கலாச்சாரத்தை நிறுவுவதற்கு தன் உயிரை பணயம் வைத்து அக்ரிப்பா 2 ராஜாவினுடைய அராஜகத்தை சூளுரைத்து கேட்க பாலை நிலத்தை அதிரச் செய்த திருமுழுக்கினன் யோவான் கூண்டு கிளியன சிறைச்சாலையிலே சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறான். அரசனின் அநீதி செயலுக்கு இசைந்து நாடகமாடாத யோவானின் தலையை நடனமாடி கொய்தாள் ஒரு விலைமாது. இதுதான் தன் ஜீவனையே விட்டு கொடுத்து தானாதிபதியாக தன் தளத்தில் நின்று காரியத்தை சாதித்தான் திருமுழுக்கினன் யோவான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாமும் இந்த மாதிரி அழைப்பைத்தான் பெற்றிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அடுத்த தானாதிபதி. யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லும் பொழுது, from the time of John the Apostle until now the kingdom of God suffers violence, the violent take it by force. We have got a spiritual violence, violence in prayer, violence in prophetic authority. தீர்க்க தரிசன அதிகாரம் உடையவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, the kingdom of God has got a health care program as well as educational program. ஒரு அரசியலை எடுத்துக்கொண்டால் அந்த அரசியலிலே அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்கும், அரசாங்க பாடசாலைகள் இருக்கும், கல்லூரிகள் இருக்கும். அதே போல பரலோகத்திலும் நமக்கு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் இருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்.
அவருடைய தழும்புகள் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எல்லா நோய்க்கும் பரிகாரியான இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் குணமாக்கும் தழும்புகள். அவர் நம் நோய்களை ஏற்றுக்கொண்டார். மத்தேயு 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. Himself took our infirmities and carried our diseases. நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். பெஸ்ட் டானிக் சிலுவையில் தான் இருக்கிறது. பலவீனமான பாண்டத்தை பலமுள்ளதாக பயன்படுத்தும் அந்த சிலுவையின் அந்த மகிமையே மகிமை. This is a healthcare unit of the kingdom of God. Nothing less than the stripes of the Lord Jesus Christ can heal all our sicknesses. அடுத்தபடியாக எஜுகேஷனல் சிஸ்டம், பரிசுத்த ஆவியானவருடைய சொல்லிக் கொடுக்கும் தன்மை. உயர்நிலை பள்ளிகளிலும் சர்வகலாசாலைகளிலும் படித்து பாடங்களை கற்றுக்கொண்டு பட்டத்தை பெறுகிறோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் கற்றுக்கொண்டவனுடைய ஞானத்தை யாரும் தோற்கடிக்க முடியாது. யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எல்லாவற்றையும் போதிக்கிற ஒரே ஆசிரியர். ஒரு யூனிவர்சிட்டியில் போனால் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஹீஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசிக்ஸ், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னுவாங்க. ஆனால் ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஹெட் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அவர் சகலத்தையும் உங்களுக்கு போதிப்பார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் பிதாவிலிருந்து எடுத்து நமக்கு எல்லாவற்றையும் போதிக்கிறவராயிருக்கிறார். நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அவருடைய போதனைகளை. அடுத்தது, ஒரு அரசியல் இருக்கும் என்றால் டாக்ஸேஷன் இருக்கும். ஐ எம் பேயிங் இன்கம் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், 2 டேக்ஸும் ஒழுங்காக கட்டுறோம். அதே மாதிரி ஆண்டவர் ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காரு. டைதிங் அண்ட் ஆஃபரிங், தசமபாக். என்னுடைய ராஜ்யத்திலே சுவிசேஷம் பரம்பும்படியாக உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நான் பலன் தருகிறேன். நீங்கள் சம்பாத்தியத்தில் 10 பங்கை சுவிசேஷத்திற்காக வளர்ச்சிக்காக கட்டுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து அதை ஆதரித்தார். மத்தேயு 23:23. ஒவ்வொரு அரசியலுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், செம்மொழி உண்டு. அந்த மொழியில் தான் நாம் கரஸ்பாண்ட் பண்ண வேண்டும். தமிழ் செம்மொழியாய் மாறி இருக்கிறது. கம்யூனிகேஷன், பரலோகத்தோட பேசுறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு லாங்குவேஜ் கொடுத்துருக்காரு. ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். கிறிஸ்து இயேசுவின் தானாதிபதி நவமான மொழியில் பேசும் பொழுது இட்ஸ் அ ஹாட்லைன் ஃபார் ஹிம் வித் த கவர்மெண்ட் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தோடு உடனே தொடர்பு. அவன் பரலோகத்தோடு பேசுகிறான். இட்ஸ் த கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் வித் த ஹெவன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அட்மினிஸ்ட்ரேஷன். எபேசியர் 4:8-13. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த fivefold ministry, அவங்க the administrators of the kingdom. Prophets, evangelists, teachers, pastors, shepherds. இவர்கள் அந்த ராஜ்யத்தை ஆளுகிற fivefold ministers, administrative system. The kingdom has got an economy. There is no recession in the kingdom of God. இந்த பூலோக அரசியல்ல பண சரிவு, ஸ்டாக் மார்க்கெட் வீழ்ச்சி. பரலோகத்தின் அரசாங்கத்தில் ஸ்டாக் மார்க்கெட் வீழ்ச்சி கிடையாது. விலை ஏறுகிறது, பெட்ரோல் விலை ஏறுகிறது, அந்த விலை ஏறுகிறது, மனிதன் பயப்படுகிறார். எந்த விலை ஏறினா என்ன, நீ அம்பாசிடர், விலை ஏறினா உங்கள் கண்ட்ரியிலேருந்து உனக்கு காசு கொடுக்க போகிறாங்க. பரலோகம் உன் சேவைகளை சந்திக்கிறது. அப்போ நீ ஏன் கவலைப்படணும்? ஆகவே எந்த விலை உயர்வை குறித்தோ யாரிடத்து போய் பேரம் பேசி இது கொஞ்சம் விலை குறைச்சி கொடுன்னு சொல்கிறதோ கிடையாது. லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். இந்த வசனத்துக்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். காரணம் என்ன தெரியுமா? அவர் ஒரு வார்த்தை சொன்னார், கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான்.
என்கிட்ட வந்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுங்கள்னு சொல்லியிருந்தாருன்னா நடுங்கி போயிருப்பேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஒரு வார்த்தை கொடுங்கள்னு நம்மகிட்ட சொல்லிட்டு அவர் எப்படி கொடுப்பார்னு எத்தனை வார்த்தை அடுக்கிறார் பார்த்தீங்களா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அளந்து மடியில் போடுவான். நீ கொடுக்கும்போது அளந்து கொடுன்னு சொல்ல, அளக்காமல் கிள்ளி கொடுத்தாலும் சரி, அவர் அள்ளி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அடுத்தது கான்ஸ்டிடியூஷன். திஸ் இஸ் த கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணால் தான் கிங்டம் ப்ரிவிலேஜஸ் அண்ட் கிங்டம் பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும். The source of the constitution of the kingdom is the king. இந்த கான்ஸ்டியூஷன் எழுதினது யார்? உலகத்து எந்த வழக்கறிஞர்களும் எழுதவில்லை. இது பரலோகத்திலிருந்து எழுதி தரப்பட்டது. வெள்ளை காகிதத்தில் கருப்பு மையினால் அச்சடிக்கப்பட்டாலும் பரலோகத்தின் எழுத்துக்கள், பரலோகத்தின் கருத்துக்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உலகத்தில் ராஜா சேர சோழ பாண்டியர்கள் நாட்டை ஆட்சி செய்தாங்க. எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தாங்க. A king is born in a family and not elected. ஒரு ராஜா ஒரு குடும்பத்தில் பிறந்தனால் ராஜாவார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார், அது அவருடைய ஆரம்பம் அல்ல. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை வல்லமையிலிருந்து இறக்கவே முடியாது. கிறிஸ்து இயேசுவை சிங்காசனத்திலிருந்து இறக்கும் ஆற்றல் யாருக்குமே கிடையாது. He cannot be voted out of power. He is an eternal king. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அவர் நிரந்தரமான ராஜா. The king's authority is absolute. அவர் யாரும் கேள்வி கேட்க முடியாது, அவர் சொன்னதை மாற்ற முடியாது. அந்த காலத்தில் பிலாத்திட்ட போய் சொன்னாங்க, ஐயா இவர் யூதருக்கு ராஜாவென்று சொன்னார்னு எழுதுங்க, நீங்களே யூதருக்கு ராஜான்னு எழுதி போட்டா எப்படி அப்படின்னாங்க. நான் சொன்னது தான் எழுதுனது தான் மாற்ற முடியாது. கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, சாலமோன் ராஜா காலத்தில் ஷீபா ராணி அவள் பற்றி கேள்விப்பட்டான். ஷீபா ஒரு ராணி தான், ஒரு ராஜ்யத்துக்கு அரசி. ஆனால் சாலமோன் ராஜாவை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு ஆசை வந்துச்சு, போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தான். வந்து பார்த்தான், சாலமோனுடைய வேலைக்காரனை பார்த்து, அவனுடைய செல்வத்தை பார்த்து, அவனுடைய மகிமையை பார்த்து அசந்து போனான். அப்போ சாலமோனிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம தனாதிபதியாக இருக்கும்போது நம்முடைய மகிமையை பார்த்து உலகம் அப்படியே மூக்கில் கை வைக்கணும். ஐயா, 1 ராஜாக்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு. ராஜாக்களே இந்த தானாதிபதிகளை பார்த்து எப்படியா இருக்கா? நம்ம சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன், பரலோகத்தின் பிரஜைகளாகிய நாம் தேவனுடைய மகிமையை பூலோகத்திற்கு காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிசாசு கொண்டு வர நோயெல்லாம் விரட்டணும், ஏழ்மையை மாற்றி அமைக்கணும். கர்த்தர் இதற்கெல்லாம் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அரசியல் சாசனம், இதைத்தான் நான் படிக்கிறேன். எத்தனையோ வருஷத்தில் படிச்சிருக்கேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, என்னுடைய ஃபிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக்கு, லைட் டெக்ஸ்ட் புக்கு இதை விட கொஞ்சம் பெருசு. நெல்கன் லைட் புக் இஸ் பிகர் தென் திஸ். அதை படித்து மாஸ்டர் பண்ணிட்டேன். லைட்டில் எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் வாங்கினேன் காலேஜில். ஆனால் அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது இந்த பைபிளை. 46 வருஷம் படித்தாச்சு, இன்னும் இதை கரகண்டன்னு சொல்ல முடியாது. படிக்க 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 இது ஒரு தங்கச் சுரங்கம், ஆழமாக போயிட்டே இருக்கு. நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிங்கள். ஒவ்வொன்றிலிருந்து கிளை. அதனால் அந்த கிளைகள்லாம் கோல்டன் கலரில் கனி கொடுக்குற கிளை. சில கிளைகள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க, கனியை காணோம். கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு வரார் ஆண்டவர், கட் பண்ணுறது, மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது வெட்டுறது. எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? நீ கனி கொடுக்காதனால் வந்த பிரச்சனை. The king is obligated himself
to the tenets of the constitution. இந்த கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டதை ராஜாதி ராஜா நினைச்சாலும் மாற்ற மாட்டார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நேற்றும் என்றும் இன்றும் என்றும் நம்மை மாற்றி அமைக்கிறவர். மாறாதவர் தான் நம்ம மாற்ற முடியும். நம்ம மாறி 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 அவருடைய சாயலாக மாற்றப்பட இருக்கிறோம். கான்ஸ்டிடியூஷன் ஹஸ் காட் கைட்லைன்ஸ் ஃபார் பிஹேவியர். எப்படி ஒரு ஆள் நடந்து கொள்ளணும், எப்படி பேசணும், எப்படி சிந்திக்கணும் அப்படின்னு இதில் கைட்லைன்ஸ் இருக்கு. நம்ம உலகத்தில் எந்த தீர்மானம் எடுத்தாலும் அந்த தீர்மானத்தை யோசித்து எடுக்கிறத விட இதை விசுவாசித்து எடுக்கணும். தேர் ஷுட் பி அ ஃபில்டர். முதல்ல யோசித்து செய்யப்பா, அதுக்கப்புறம் செய்ய வச்சு ஐயோ தப்பு செய்யிட்டேன்னு சொல்லாத. நம்ம எவ்வளவு தான் உருட்டி உருட்டி திரட்டி திரட்டி யோசித்தாலும் தவறிடுவோம். ஆனால் when you think according to this word, you will not make a mistake. குழப்பம் நிறைந்த நிலையில் வரும் மக்கள் வாசல்ல இருந்து உள்ள நுழையும்போது முதல்ல என்ன பிரதர், ஒரே குழப்பமாக இருக்கு. என்னது கல்யாணக்காரி, என்னது வியாபாரக்காரி, அப்படியா ஆலோசனை சொல்லி முடித்தோடனே they are reconciled to God. குழப்பமெல்லாம் இந்த உலகத்தில் தான் குழப்பம். ஆண்டவரோட இணைச்சிட்டா தெளிவு. கான்ஸ்டியூஷனை சொல்கிறோம்ல, போகும்போது ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர், இப்போ எல்லாம் ரொம்ப தெளிவாயிடுச்சு, இப்போ எங்களுக்கு கவலையெல்லாம் போயிடுச்சு, கரெக்டாக இருக்கும். எப்படி சொல்கிறாங்க? கான்ஸ்டியூஷன், கைடன்ஸ் ஆஃப் பிஹேவியர், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது. இந்த வாழ்க்கையில் நான் வெற்றி உள்ளவனாய் இருப்பதற்கு காரணம், ஆரோக்கியம் உள்ளவனாய் இருப்பதற்கு காரணம், எந்த தேவையும் இல்லாதவனாய் இருப்பதற்கு காரணம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த கிங்டம் ஆஸ் அன் அம்பாசடர் ஆஃப் கிரைஸ்ட். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் டூ வேர்ட்ஸ், எபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டி. எபிலிட்டி என்பது திறமை, அத்தாரிட்டி என்பது அதிகாரம். அதிகாரம் என்பது திறமையை கட்டுப்படுத்தக்கூடியது. அத்தாரிட்டி கண்ட்ரோல்ஸ் எபிலிட்டி. உதாரணம் சொல்கிறேன், பெங்களூரில் டபுள் டெக்கர் பஸ் ஓடுது, டிரைவர் ஓட்டுறான், திறமை நிறைந்த டிரைவர், அவனுக்கு எபிலிட்டி இருக்குது. இந்த வண்டியை ஆக்சிடெண்ட் ஆகாமல் டெப்போவில் இருந்து எடுத்து பேசஞ்சரை ஏற்றிட்டு சாயங்காலம் வரைக்கும் ரன் பண்ணி டெப்போவில் கொண்டு விடுவான், ஆக்சிடெண்ட் ஆகாது. ஹி ஹஸ் காட் எபிலிட்டி. ஆனால் டிராஃபிக் கண்ட்ரோலில் ஒரு கான்ஸ்டபிள் இருக்கான், அவன் கையில் ஒரு சின்ன ஒரு போர்டு இருக்குது, அது எழுதிருக்கு எஸ்டிஓபி, நிறுத்துன்னு போட்டிருக்கு. இவன் அடுத்த வாரம் ரிட்டையர் ஆகிறான் இந்த கான்ஸ்டபிள். ஏன்? இவனுக்கு ஒரு டிபி வந்திருக்கு, இருமிகிட்டு இருக்கான். ஆனாலும் இந்த வாரம் கடைசி வாரமாச்சே, லீவ் எடுக்கலை, வச்சுருக்கான். அங்கேருந்து எபிலிட்டியோட பைல்வான் டூ டெக்கர் ஓட்டு வரான். இந்த டிபி இருமல் பிடிச்ச கான்ஸ்டபிள் அந்த ஸ்டாப்புங்கிற சின்ன போர்டை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அப்படின்றான். அவன் எபிலிட்டி அப்படியே நின்று போது சரக்குன்னு பிரேக் அமுத்தி வண்டியை நிறுத்துறான். உனக்கு தான் திறமை இருக்கப்பா, ஓட்டுப்பா. ஓட்ட முடியாது, அதிகாரம் நிறுத்திடுச்சு. நமக்கு திறமை இருந்து பிரயோஜனம் இல்லை. என்ன வேணும்? அதிகாரம். பிசாசுக்கு திறமை இருக்குது, அவன் ஓட்டிட்டு வருவான். ஆனால் உன் கையில் கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஸ்டாப். முதல் தடவை பிசாசு துரத்த போன ஒரு கிராமத்தில் போன போது குடிச்சு ஒரு பையனை தூக்கிட்டு ஒருத்தன் வந்துட்டான். யோ, பிசாசு துரத்துவாங்க கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, மகளுக்கு பிசாசு பிடி துரத்த. அவன் பேசுகிறத பார்த்தோன்னே என்ன, அவன் பிள்ளைக்கு துரத்துறதுக்கு பணிஞ்சு கேட்க வேண்டாமா, என்னை அடிக்கிற மாதிரி கேட்குறான். நான் பயந்துட்டேன். இங்கே 3 நாள் இருப்பையா, கடைசி நாள் கட்டாயம் துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாள் எஸ்கேப் ஆயிடலான்னு நான். அப்படி தான் அவங்க ஆண்டவர் சொன்னாரா 3ஆம் நாள் துரத்துவேன்னு. 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். பைபிள் வேறு தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. ஆனால் 3ஆம் நாள் துரத்தப்பட இப்போவே துரத்து. எனக்கு உதவிக்கு பார்த்தேன், பக்கத்தில் யாருமே இல்லை. என்னை மீட்டிங் கூப்பிட்டேன். அவரை போன வாரம் இவன் அடிச்சிருக்கான். அவர் உங்களுக்கு இளநீ வாங்க போகிறேன்னு போயிட்டார். என்னை தனியாக விட்டுட்டு மாட்டிக்கிட்டேன். பிசாஸ் சொல்கிறான், 6000 வருடம் நான் இருக்கிறேன், உனக்கு என்ன வயசு? 45 வயசு. துரத்தவா வந்த உன்னை துரத்துறம் பார். என்ன பண்ணுறது? இயேசுவின் நாமத்தில் பிசாசை போ அப்படின்னு துரத்திட்டேன். ஐயா போங்க. என்ன உண்மையில துரத்துனியா? இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு தெரியும். என் மக 12 மணிக்கு எந்திரிப்பா, பானகினையெல்லாம் உடைப்பா, 12:30 வரைக்கும் அட்டகாசம் பண்ணுவா, 12:30க்கு தூங்குவா. நீ துரத்துனியா இல்லையாங்கிறது இன்னைக்கு நைட்டு தெரிஞ்சு போகும்.
நாளை காலையில் வந்து சந்திக்கிறேன். நாளை காலையில் யூத் மீட்டிங் வச்சு இந்த வாலிபர்கள்லாம் என்னை சுற்றி வர உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணோம். இவன் வந்தான்னா என்ன பண்ணுறது பயந்துட்டுருக்கு. 12 மணி ஆனோன்னு தூக்கம் வரல. என்ன நடக்குதோ, பானை உடையுதோ, கவலைப்பட்டுருக்கேன். அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா கூட்டு வராங்க, இடுப்பில் தூக்கிட்டு வந்துட்டாங்க, பிள்ளையை தூக்கிட்டு வராங்க. பாஸ்டர், நேற்று நீங்கள் பிசாசு துரத்துனீங்க, நேற்று நல்லா தூங்குனா ஐயா, ரொம்ப சந்தோஷம். அட, விசுவாசம் இல்லாத முதல் தடவை பிசாசு துரத்தின நமக்கே இவ்வளவு வல்லமையா? திறமை இல்லை, பிசாசுக்கு இருக்கு. பானையை உடைக்க திறமை, அதிகாரம் நம்மகிட்ட இருக்கு. அதிகாரத்தை வச்சு அடித்தோம். அதனால கர்த்தர் உங்களுக்கு வல்லமை கொடுத்துருக்காரு. சாதாரண வல்லமையில் அசாதாரண வல்லமை. ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலரை நான் பார்க்கிறேன். அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் யோசிக்கிறார்கள், ஒரு காலத்தில் நான் கர்த்தருக்காய் எவ்வளவு வைராக்கியமாக இருந்தேன், இப்பொழுது என் வாழ்க்கை குளிர்ந்து போய்விட்டதே, பாவம் பிரவேசித்து விட்டதே, ஆணிவேர் கொண்டு விட்டதே, ஆகவே நான் குளிர்ந்து போய்விட்டேனே. மீண்டும் அந்த ஜெப வல்லமை எனக்கு வேண்டும், ஜெபத்தின் ஆவி வேண்டும். நானும் ஒரு தாளாதிபதியாக இருக்க வேண்டும். பரலோகத்தின் மகிமையை பூலோகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும், பரலோகத்தின் ஆற்றலை பூலோகத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்கள் உறவை புதுப்பிப்பார். உங்களை மீண்டும் தானாதிபதியாக ஏற்று அவர் உங்களை கனப்படுத்துவார். இயேசுவின் இணையற்ற நாமத்தில். Do not forget the constitution of the kingdom. You must be thorough with the constitution of the kingdom.